வெல்கம் டு தினமும் ஒரு தகவல். இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு சூப்பரான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ஜுவல்ஸை நம்ம எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியில் போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம நிறைய ஜுவல்ஸ் போட்டு போகணுன்னு ஆசைப்படுவோம். ஸோ போட்டு போனோடனே அங்கே உள்ளவங்களாம் என்ன சொல்லுவாங்க, ஹலோ ஆண்டி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஜுவல் அழகாக இருக்கே, எங்கே வாங்கினீங்க, எந்த கடையில் வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு அந்த கடை பேர், கடையோட ஓனர் நம்பரு எல்லாத்தையும் வாங்கிட்டு நீங்கள் போட்டிருக்க அதே ஸ்டைலில் அதே டிசைனில் அதே மாதிரி போயிட்டு ஒன்று வாங்கணும் அப்படின்ற ஒரு பொறாமத்தனமும் வந்துடும். ஸோ நம்ம கோல்டு ஜுவலுக்கு வெளியில் ரொம்பவே மதிப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு பவுன் நகை இப்போ 25,000 தாண்டி விற்கிது அப்படின்ற போது நம்ம என்ன பண்ணணும், அதோட மதிப்பை அறிஞ்சு இப்போ வெளியில் எங்கேயாவது போட்டுட்டு போகிறோம்னா வீட்டுக்கு வந்த உடனே அதுக்குன்னு உரிய பாக்ஸில் மட்டும்தான் வைக்கணும். சும்மா அப்படியே கொத்தா போட்டு போகிறீங்க, கொத்தா கொண்டு வந்து ஒரு பைக்குள்ளே போட்டு சுருக்கு பையில் போட்டு அப்படியே கட்டி கொண்டு போய் அப்படியே பீரோக்குள்ளே வச்சுருந்தேன். ஏன்னா மேக்ஸிமம் இப்போ நம்ம கழுத்தில் போடுறத விட பீரோக்குள்ளே தான் தூங்குது. ஸோ பீரோக்குள்ளே தூங்குறதுனால என்ன பண்ணுறாங்க, நிறைய கொள்ளக்காரங்கெல்லாம் வீட்டில் ஆள் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அடிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ நகையை ரொம்பவே பாதுகாப்பாக வைக்கணும். பாதுகாப்பாக வைக்கிறத விட எப்படி யூஸ் பண்ணிவிட்டு அதை பாதுகாப்பாக வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ வெளியில் போகிறீங்க, ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் ஒரு ஒயிட் காட்டன் துணியால், நல்ல ஒரு காட்டன் துணியாக இருக்கணும், அதெல்லாம் நல்லா துடைச்சிட்டு அதை கொண்டு போயிட்டு அதுக்கான பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, நீங்கள் ஜுவல் கடையில் ஜுவல் எடுக்கும்போதே அதுக்கு என்ன மாதிரியான நகை எடுக்கிறீங்களோ அந்த நகைக்கு தகுந்த மாதிரி பாக்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பாக்ஸில் நீங்கள் பத்திரமா வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள அந்த ஸ்டோனு என்னாமல் இதிலெல்லாம் என்ன ஆகும்னா எண்ணெய் இறங்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எண்ணெய் இறங்கிறதுனால நீங்கள் ஒரு மந்த்லி ஒன் டைம் நீங்கள் சும்மா அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காட்டன் துணியால் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த இனாமல் ஸ்டோன்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் டல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டீங்கனாக்கா ரொம்பவே நல்லது. அதுக்காக வாரத்தில் 2 டைம், வாரத்தில் 3 டைம் பண்ணாதீங்க. அப்புறம் நகையெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிட்டே வந்துடும், கிராம் மில்லி எல்லாம் கம்மியாயிரும். அதனால் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த நகையை இப்போது 4 பேர் தொட்டு பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா கண்டிப்பாக அதில் டஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்படியே கொண்டு போய் ஏன் நீங்கள் பீரோக்குள்ளே வைப்பானே, அதனால தான் சொல்கிறேன், நம்ம வச்சுருக்க பொருளை நம்ம தான் பத்திரமா வச்சுருக்கணும். அதனால் இந்த நகை அப்படிங்கும்போது ரொம்பவே பத்திரமா யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். நான் சொன்ன இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். சந்தேகம் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.